ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அது எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ விவரம் கேட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட தாங்க. இது வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட, நல்ல பளபளப்போடு இருக்குது. இப்போ வந்து இப்போ வர பூஜை கூடையெல்லாம் இது மாதிரி டைப்பில் வரதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும், கை வச்சோம்னாலே அமுங்குற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த டைப் வந்து இப்போ உள்ள டைப்பாக இருந்தாலுமே இது அந்த காலத்தில் உள்ளதுங்க. நல்லா அழுத்தமாக இருக்கும். பார்த்தோம்னா கீழே இருக்கிற அந்த பாதத்தில், மேலே இருக்கிற அந்த கைப்பிடியில், இந்த வரும்பில் எல்லாத்துலேயுமே வரும்பு வந்து மடக்கி விட்ருப்பாங்க. நல்லா கனமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கக்கூடியது. இது வந்து செட்டிநாட்டு சைடு இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட அழுத்தமாக இருக்குது. நம்ம தூக்கும் போது எடுக்கும் போதே நமக்கு அதோட அழுத்தம் தெரியும். இந்த அளவுக்கு கண்ணால் நம்ம பார்க்கும் போதே இது வந்து விலைக்கு கொடுக்கணுன்னே மனசு வராது. அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்ல பளபளப்பும் அப்படி இருக்குது, அழுத்தமும் நல்லா இருக்குது. நல்லா அருமையான ஒரு பூஜை கூட. 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. 1900. நம்ம வந்து பொருளுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல குவாலிட்டியான பொருட்களை வாங்கி நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு இதில் தான் நம்ம இதெல்லாம் சேலில் போடுறேன். இது சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு இருக்கக்கூடியதுங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கெண்டி மாதிரி இருக்கக்கூடியது தான். இதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 மெட்டல், பித்தளை, காப்பர், வெங்கலன்ற மாதிரி இருக்கிறதுல செஞ்சுருக்கிறது. அவ்வளோ ஒரு இதுவும் அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் கண்டிஷனாக இருக்க பொருட்கள்லாம் நம்ம சொல்லி வச்சு தாங்க வாங்குகிறோம். ஏன்னா அவ்வளோ டிமாண்டில் தான் இருக்குது, ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. அட்வான்ஸ் கொடுத்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே பே பண்ணி வாங்கிட்டுருக்கோம். இந்த பீஸ் வந்து ஒரு 300 ml கெப்பாசிட்டி உள்ளது, 4.5 இன்ச்சு சைஸ் உடையது. 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. 1600. நல்ல ஒரு அந்த பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும், அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு அடுக்கு சட்டி தான். 2 பீஸ் இருக்கக்கூடியது, ஒரே மாதிரி 2 சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம பூஜை அறையில் எதுவும் எடுத்து வைக்க, இல்லை வெஞ்சனம், சட்னி இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதுவும் நல்ல கண்டிஷனில், உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, வெளியிலையும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2 பீஸு உங்களுக்கு இருக்கிறது. சைஸ் வந்து உங்களுக்கு 4, பெருசு ஒன்று சின்னது ஒன்று, ஒரு அரை இன்ச்சு தான் வித்தியாசப்படும். பெருசு வந்து 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸு, சின்னது வந்து 3.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸு. ரெண்டும் சேர்த்து 1400, 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. பெருசு வந்து 4 இன்ச்சு, சின்னது வந்து 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அதான் கொள்ளளவுன்னு பார்த்தோம்னா ஒரு 350 ml, 400 ml தான் பிடிக்கும் சைஸு. அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு ஆப்பிள் தூக்குலேயே சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்காது, எப்போயா தான் கிடைக்கும். நல்ல சின்ன சைஸ், இது ஒரு 3/4 லிட்டர் தான் பிடிக்கும். சைஸ் வந்து நல்ல, இதுவுமே நல்ல உள்ள ஈயத்தோட, வெளியிலையும் நல்ல கண்டிஷனோடு இருக்கக்கூடியது. புதுசாக அந்த காலத்து பீஸு, புதுசு புழங்காததுங்க. உள்ள அந்த வெளியில் அந்த அடிப்பகுதியிலலாம் அந்த மெழுகோடையே இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு ஆப்பிள் தூக்கு வந்து 1400 விலை கொடுக்குறேன். 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் உடையது. நல்ல சின்ன சைஸ் தான், நல்ல அடக்கமாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு தான். இது கொஞ்சம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளதுங்க. அந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் வாங்க முடியும். வீட்டு யூஸ்க்குங்கிறத விட ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது. என்ன இது காரணம் அப்படின்னா, இதில் ஒரு என்கிரேவிங் டிசைன் இருக்குது. சென்டரில் ஒரு யானை மாதிரி இருக்க மாதிரி ஒரு என்கிரேவிங் டிசைன். அந்த மாதிரி ஒரு கிளியோ யானையோ ஏதோ ஒரு படமோ அந்த மாதிரி என்கிரேவிங் இருந்துச்சுனாலே அது ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் போயிடும். அது போக அந்த வரம்பெல்லாம் பார்த்தோம்னா அழகாக மடக்கி விட்டு அதுலேயுமே டிசைன் இருக்கும். இது எல்லாமே அந்த காலத்தில் உள்ள ஒரு பொருட்கள், ஆன்டிக் கேட்டகரியில் கடைகள்லேயே அப்படி தான் விற்பாங்க. இது வந்து 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது. 1600 கொடுக்குறேங்க, விலைக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாம் பீஸ் ரேட்டு. ஆன்டிக் கேட்டகரிங்கும் போது, ஆன்டிக் கேட்டகரிங்கிறதே கொஞ்சம் ரேட் எப்போதுமே நார்மல் ரேட், ஒரு பாத்திரம் அந்த மாதிரியான ரேட்டில் கிடைக்காது. அடுத்தா பார்க்குறது வந்து காப்பர் பானை தான் ஒன்று. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பானை. உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், நம்ம உங்களுக்கு தண்ணி காய்ச்சி குடிக்கிறதுக்கு, நம்ம சுடுதண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், சாதம் வடிக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காப்பர் தவளை தான். அது சைஸ் வந்து ஒரு 7 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. அடியெலாம் நல்லாவே இருக்குது. 3.5லேருந்து 4 லிட்டர் தண்ணி பிடிக்குங்க. கொஞ்சமாக சாதம் வடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், டெய்லி யூஸ்க்கு கூட. இது வந்து உங்களுக்கு 2400 விலை கொடுக்குறாங்க. 2400.
5 நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்கு தாங்க. இது வந்து உங்களுக்கு நம்ம நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு. நல்ல வெயிட்டும் நல்ல வெயிட்டு. ஒவ்வொரு நாளும் அப்பப்போ நம்ம கிடைக்கிற பொருட்களை ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு சில பொருட்களை போடுறோம். இன்றைக்கி இந்த தூக்கு வந்து ஆஃபரில் தான் போட்டிருக்கேன். உள்ள ஈயம் கிடையாது. நமக்கு கோயில் பர்பஸ்க்கு மற்ற இதுக்கெலாம் எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நல்ல 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தான். 1.25 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய 1.800 வெயிட் இருக்கக்கூடியதுங்க. ஆலிலே டிசைனில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிலோ 1000 ரூபான்னு கொடுக்குறேன். இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்காது. 1900 ரூபான்னு இந்த தூக்கு கொடுக்குறேன். நல்ல பெரிய தூக்கு இது. கிலோ 1000 ரூபான்னு கொடுக்குறேன். இது ஒரு ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேங்க. சரி, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆஃபரில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளை கேரியர் தான். இது வந்து உங்களுக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு கேரியரு. நல்ல அந்த காலத்து கேரியரு. ஆனால் இப்போ வந்து பாலிஷ் பண்ணி ஈயம் பூசியிருக்கிறாங்க. கடையிலே இப்படி தான் கிடச்சிச்சு எனக்கு. அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல சைஸ் வந்து 11 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. ஒரு 4-5 இன்ச்சு கிட்ட அகலம் இருக்கக்கூடியது. அது பழைய இது அடிபாகம் மட்டும் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா அது பழசுன்னு தெரியணுங்கிறதுக்காக. இந்த கேரியர் எந்தளவு கண்டிஷன்லலாம் இப்போ கேரியரே கிடைக்காது. நம்ம வாங்கி பாலிஷ் பண்ணால் தான் உண்டு. அந்த மாதிரி நமக்கு அது மெனக்கட முடியாதனால நம்ம கிடைக்க போட்டுட்ருக்கோம். இது இப்படியே கிடச்சதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். 4500 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 4500. நம்ம அப்படியே வாங்கி நம்ம சீருக்கு வைக்கிறதுக்கோ இல்லை இதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா நம்ம இப்போயே யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு 11 இன்ச்சு சைஸ் உடையது. 4.5 இன்ச்சு கிட்ட அகலம் உடையது. அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 கிண்ணம் தான். 4 கிண்ணமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணம். சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 4ம் செட்டாக தாங்க அப்படியே விலைக்கு கொடுக்குறேன். எப்போயாவது தான் இது மாதிரி ஒன்றா கிடைக்கும். சரி, அப்படியே போடுவோம், செட்டாக போடுவோன்ட்டு. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு வெஞ்சனம் எடுத்து வச்சுக்க, சட்னி எடுத்து வச்சுக்கணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம். 1800 ரூபா, 1800ன்னு கொடுக்குறேன். 4 பீஸும் 4 பீசஸ். சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸு. ஹைட் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 4.5 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு செல்லுலாய்ட் டாய் தாங்க. இது வந்து அந்த காலத்தில் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த டாய் தான். இதெல்லாம் செல்லுலாய்டுன்னு சொல்கிறது. இது வந்து இதில் வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ் போட்டிருக்கோம். கொஞ்சம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது வந்து லேசாக சவுண்டு வரும். நம்ம கிளுக்கிழுப்ப மாதிரி இருக்கக்கூடியது வின்டேஜ் பீஸ். இங்கே உள்ள இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள டாய் வின்டேஜ் டாய்ஸ்க்குன்னு கலெக்ட் பண்ணுறவங்கன்னு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு 70-80 வருஷத்துக்கு முந்தினது. அந்த கேட்லாகோட அந்த அட்டைப்பொட்டியோடு இருக்குது. இந்த மாதிரி அந்த கேட்லாகோடு இருக்கிறதுக்கு எல்லாமே வெளிநாடுகளில் அந்த நிறைய அதுக்கான ஒரு eBay இதில் நல்ல மதிப்பு இருக்குங்கிறதுனால இங்கே மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் ஃபுல்லாக ஆன்டிக் அப்படிங்கிறதுல விற்கிறாங்க. அதுக்கும் வாங்குறதுக்குன்னு ஆள் இருக்கிறதுனால நம்ம அது வித்தியாசமாக இருக்கவும் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து 1600 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. 1600. இதெல்லாம் வந்து அந்த வருஷத்துக்கு அந்த அந்த பழைய பீஸ் அப்படிங்கிறதுக்காக வாங்குறது தான். அடுத்தா பார்க்குறது தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். 2 பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இருக்க மாதிரியான பெயிண்டிங். கொஞ்சம் அந்த காலத்து இப்போ ரீசெண்டாக உள்ள படம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தின படம். ஆனால் நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. அந்த பழைய படங்கிறதுனால தான் அந்த கோல்டு ஃபாயில்லாம் நல்ல அந்த ஃபாயிலோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வரைஞ்சிருக்கிற அந்த முகத்தில் இருக்க திருத்தம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைஸ் வந்து 1.5 அடி 1.25 அடியை விட கொஞ்சம் கூட. அதுக்கு 1 அடிக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டும் ஒரே மாதிரி சைஸ். தாயாரும் வெங்கடாச்சலபதியும் ஒரே மாதிரி அவ்வளோ அம்சமாக கிடச்சதுனால அப்படியே 2ஐயும் செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது. பெருமாள் படத்தில் 2 சைடும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி தாயார் இதில் அது இல்லை. அது மற்றபடி 2 ஒரே மாதிரி இருக்கும். அதாவது பின்பக்கம் வந்து இந்த இதில் வந்து வெறும் ஹூக் மட்டும் இருக்குது. 2 சென்டரில் இருக்கக்கூடிய கட்டம் மட்டும் இல்லை. பட் ஹைட் எல்லாம் எல்லாமே ஈவனாக இருக்கும். இது வந்து ஒரு படம் வந்து 9900 ரூபான்னு, ரெண்டும் வந்து 19800 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் சூப்பராக வச்சோம்னாலே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தா பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. இந்த மாதிரி டிசைன் இருக்குது. 2 சைடுமே இந்த மாதிரி பாதம் வச்சது.
சின்ன சைஸாக இருக்கிறது தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு பொருள் வச்சு நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை விருப்பப்பட்டு கேட்குறாங்க. சைஸ் வந்து உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 5 இன்ச்சு ஹைட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2200 2200ன்னு கொடுக்குறேங்க. நல்ல கனமாக இருக்கக்கூடியது, 3/4 இன்ச்சு கனம் இருக்கக்கூடியது தேக்கு மரம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த காலத்து தேக்கோட அந்த தன்மை வந்து நம்ம மரத்துலேயே தெரியும் நமக்கு. இது வந்து நல்ல இந்த 2 இதுலேயுமே கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம தனித்தனியாக ஏதாவது பொருள் நகையோ ஏதோ பணமோ ஏதோ வச்சு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2200 2200ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான பொருட்களாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.